ஸ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு கிரகநிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9, 10, 11 அந்த 3 வீடுகளில் அனைத்து கிரகங்களும், அதாவது முக்கால்வாசி கிரகங்களும் இந்த 3 வீடுகளில் அடங்கி விடுகிறது. 9, 10, 11 இந்த 3 வீடுகளில் 6 கிரகங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மாத காலம்தான் இந்த அக்டோபர் மாதம். அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். மெயினாக 6, 8 வலுக்கலை ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடம் வலுக்கவில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல், வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய 8ஆம் இடமும் வலுக்கவில்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய, உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலைகளில், அதாவது மிகப்பெரிய ஆளுங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி தரக்கூடிய 9ஆம் இடம் அப்படின்றது வலுத்து 10, 11 3 வீடுகள் வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேண்டிய நேரத்தில் நிறைவேறும். இதில் பார்த்திங்கன்னா நான் எப்படி 6, 8 வலுக்கலை அப்படின்னு சொன்னனோ 9, 10, 11 கண்டிப்பாக வலுக்கணும் அப்படின்றது அர்த்தம். அதாவது 6, 8 வீடுகளை வலுக்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி மற்ற வீடுகள் அனைத்தும் வலுக்கணும். முக்கியமாக 1, 5, 9, 10, 11 இந்த வீடுகள், அந்த 5 வீடுகள் எப்போவுமே ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ராசி வலுத்ததுனால தான், உங்கள் வலுவாக இருந்தால் தான் உங்களால் எதிர்த்து போராட முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது, அந்த திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ராசி வலுவு தான் காரணம். குரு உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறது தான் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் அக்டோபர் மாதம் 5ஆம் இடம் செவ்வாய் வலுத்து இருக்குது. அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். எப்பயோ எங்கேயோ கொடுத்த காசெல்லாம் திடீர்னு வரவு மாதிரி இருக்கும் இந்த மாதம். அதே மாதிரி வீண் செலவுகள் அப்படின்றது குறையும். நீங்கள் இதுக்கு செலவு பண்ணணுன்னு எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த செலவு வீண் செலவாக இருக்கும். வேறு தலையெழுத்தே பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த செலவு பண்ண விடாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை காப்பாற்றிடும். ஸோ அந்த மாதிரி இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. மெயினாக வேறு எந்த விஷயத்துலலாம் நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் பலன் பெற போகிறீர்கள்னு பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் மெயினாக வேலை விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? வேலை, தொழில் இந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். நான் எப்படி 6, 8 வலுக்கக்கூடாது நல்லதில்லைன்னு சொல்கிறேனோ, அது 5ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு சொன்னனோ, அதே மாதிரி 9, 10, 11 இந்த 3 வீடுகளும் உங்களுக்கு நிரந்தர பணவரவை கொடுக்கக்கூடிய வீடுகள். அதாவது எந்த வழி அப்படின்றத காமிக்கிறது இந்த 3 வீடுகள் தான். பணவரவு அப்படின்றது 2ஆம் இடமாக இருந்தாலும் செலவு போக அதை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது லாபஸ்தானம் 11ஆம் இடம். அதே மாதிரி அது எந்த வழியில் வரும் அப்படின்றத பார்க்குறது 10ஆம் இடம். அதில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருப்பீங்க, ஹை லெவலில் ஆர்டர் போடுற இடத்துல இருப்பீங்களா, இல்லை வேலை வாங்குகிற இடத்துல இருப்பீங்களா, இல்லைனா வேலை செய்கிற இடத்துல இருப்பீங்களா அப்படின்றது, அதாவது உங்களுடைய குடுப்பனை என்ன, எந்த அளவுக்கு நமக்கு வாய்ச்சி இருக்குது அப்படின்றத பார்க்குறது 9ஆம் இடம். ஸோ இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி ஆகிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார். ப்ளஸ் அவர் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு 11க்கு வருவார். சூரிய பகவான் 11ல் இருக்கிறது இன்னும் நல்லது. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி சூரியன் ஆகி அவர் 9ஆம் இடத்துல 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறது நல்லது, திக்பலமாக இருக்கிறது நல்லது, தொழில் விஷயத்துக்கு நல்லது, வேலை விஷயத்துக்கு நல்லது. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்துக்கு வருகிறார், அதுவும் இன்னும் நல்லது. அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியன் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் எடுபடாமல் செய்து விடுவார் அப்படின்றது ஜோதிட விதி. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது
10ஆம் அதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா புதன். அந்த புதனும் வந்து 10-11 தான் இருக்கிறார். இந்த மாதம் முழுக்கவே 11ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து வேலையில் வந்து நல்ல விதமான மாற்றமாக இருக்கும். சில பேருக்கு வேலை போயிடும். அப்படி போயிட்டு உடனே அடுத்த வேலை உடனே ரெடி ஆகும். அடுத்த 1 வீக் 10 டேஸ்லேயே வந்து அடுத்த வேலை போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லது தான். ரொம்ப ரேராக சொல்கிறேன், எல்லாருக்கெல்லாம் வேலை போகாது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்து இருக்கிற கம்பெனிலே வேறு இடத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இன்க்ரிமெண்ட் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது லாபஸ்தானம் வலுவடைகிறதுனால, லாபஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. அந்த பாவகிரகங்கள் எல்லாமே வந்து இந்த 10-11 இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா அவங்க வந்து கெடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் செலவுகள் அப்படின்றது குறைஞ்சி சேமிப்பு அப்படின்றது அதிகரிக்கும். ஏன்னா அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 11ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ 11ஆம் இடத்தில் வரக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயும் சேர்த்து பார்த்து வலுப்படுத்துவார். அப்படின்னும் போது வேலை மற்றும் தொழில் அதிர்ஷ்டம் இது எல்லாத்துலேயுமே வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். சரி, ஓகே. இந்த பக்கம் எல்லாமே வந்து ஏறுது, நல்ல விஷயமா இருக்குது. 9, 10, 11லாம் வந்து வலுக்குது, ஏறுது, நன்மைகள் நடக்குது. அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ராகு சனிலாம் தடுப்பாங்க இல்லையா, ஜென்ரலாக அப்படி தானே நடக்கும். கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு போனாவே சனி ராகுலாம் தடுக்குதுன்னு அர்த்தம். குரு சுக்கிரன் புதன்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறத ராகுவும் சனியும் வந்து தடுக்குது. அதனால தான் கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்ற மாதிரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ராகு அப்படின்றவர் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அவரால் தடுக்க முடியாது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தாலும் 2 விஷயத்தில் அவர் வந்து தன் வலுவை இழக்கிறார், ஓகேங்களா. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால அவரோட வலுவை அவர் இழக்கும்போது உங்களுக்கு வந்து அவர் இந்த நன்மைகள் எல்லாமே தடுக்க மாட்டார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் வந்து 10ஆம் இடத்திலிருந்து அவரை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே வந்து 10-11 இருப்பார். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து உங்களுக்கு வந்து 10-11 ஃபுல்லாகவே 10ல் தான் இருப்பார். 10லிருந்து பார்த்து 4ஆம் இடத்தை பார்த்து 4ல் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து புனிதனாக்குகிறார். சுக்கிரனால் சனி எப்பவுமே புனிதன் அடைவார். அது ராகு வந்து குருவால் புனிதம் அடைகிறார். சுக்கிரனால் வந்து சனி புனிதம் அடைகிறார். அப்படின்னும் போது அவங்களால வந்து தடுக்க மாட்டாங்க, கொடுக்குறத வந்து தடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சுக்கிரன் அங்கே நீசமாக இருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் அங்கே வந்து நீசபங்க ராஜயோகத்தில் ஆரம்பத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து அந்த பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துலையுமே வந்து இந்த சுக்கிரன் புதன் வந்து பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால 10-11 பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால அவர் நீசம் பெற்ற இல்லாமல் உச்சம் பெற்ற உளவை அடைவார் என்பது ஜோதிட விதி. ஸோ இந்த மாதிரி இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதில் வந்து ஒரு அக்டோபர் 14-15 அக்டோபர் 14-15 மட்டும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த 2 தினங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து கவனமாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திராஷ்டம தினத்தில் தான் வந்து உங்களுடைய மனம் வந்து செயலிழக்கும், ஓகேங்களா. உங்கள் மனமே உங்களுக்கு எதிரியாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்படின்றதுனால தான் இப்போ நீங்கன்றதே உங்கள் மனமாக தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டால் என்ன பண்ண முடியும்? எல்லாமே குதர்க்கமாக யோசிக்க தோணும், குதர்க்கமாக பேச தோணும் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து எதையுமே யோசிக்காதீங்க, எதையும் பிடிச்சி தொங்காதீங்க. யாராவது ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, வாக்குவாதங்கள் நடக்கும். அதை வந்து அப்படியே எதுவுமே வாக்குவாதம் யாரு கூடயும் பண்ணாதீங்க அந்த டைமில். அதுவாக வீட்டில் இருக்கவங்களா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாலும் அதை பெருசாக லீட் பண்ணி கொண்டு போகாதீங்க, கண்டுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 2 தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த 2 தினங்கள் வந்து பெருசாக எதையுமே பேசாதீங்க. டைம் இருக்குன்ட்டு விட்டுருங்க, எதை பற்றி சும்மா இருங்க. அதாவது என்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. மற்றபடி சந்திராஷ்டம தினத்தில் நிறைய வந்து தண்ணி நிறைய குடிங்க. நிறைய மீன்ஸ் என்ன, தேவையான அளவு தண்ணி நல்லா குடித்தாவே சந்திராஷ்டம தினங்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்காது. உங்கள் மூலியமாக தான் வரும் சந்திராஷ்டமம்னே, வெளியிலேருந்து யாராவது வருவாங்களான்னு நினைக்காதீங்க. உங்கள் மூலியமாகத்தான் அனைத்தும் நடைபெறும். ஏன்னா சந்திரன் அப்படின்றது மனக்காரகன், மனதுக்கு காரகன். ஸோ மனம்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தினங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த டைமில் வந்து தண்ணி, மோர், தேங்காய் பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கும்போது சந்திரனுடைய வலுக்குறைவு வந்து சமன் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணி அந்த டைமில் வந்து பெருசாக அசம்பாவிதங்கள் நடக்காமல் தப்பித்து கொள்ளலாம். மெயினாக தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.